2025 டிசம்பர்ல நீங்க வந்து வேலைய விட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு மட்டும் தான் இத நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கான தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி நீக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 2026 ஓய்வூதிய திட்டத்தின்படி உங்களுடைய கடைசி மாசத்தினுடைய 50% பணமானது வந்து உங்களுக்கு பென்ஷன் பணமா வந்து அடுத்த மாசத்துலருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இது ஒரு ஸ்கீமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கடைசியா ரிட்டயர் ஆகுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் முக்கியமான ரூல்ஸாக சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா 2025 டிசம்பரில் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க வேலையை விட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடையாது. 2026 இருந்தால் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பென்ஷன் ஸ்கீம்னா 2004ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஃபாலோப்பில் இருந்தது. அந்த திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டு 2026 ஒரு புது ஸ்கீம், அதாவது நீங்கள் வாங்கின சம்பளத்திலேருந்து 50% உங்களுக்கே வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமாக இருந்துச்சு. 2025 வந்து வேலையை விட்டு வெளியே போனவங்களுக்கு இது என்ன தவறான ஒரு விஷயமா இருக்கே, நாங்களும் இதை வாங்கினோம், எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கணும், இதுதான் சமமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எதிர்த்து 2017 விருப்ப ஓய்வு பெற்ற ரேணுகா தேவி அப்படிங்கிறவங்க திருவான்மையூர்ல இருந்து இந்த கேஸ் வந்து தொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கு, ஸோ எல்லாருக்குமே இதை கொடுக்கறது தான் வந்து கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு எடுத்திருந்தாங்க. இந்த கேஸை விசாரிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26ஆம் தேதிக்குள்ள இந்த கேஸுக்கான தீர்வை நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஆட்சி மாற்றம் இல்லை வந்து எலெக்ஷன் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்துக்கான தீர்வை வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸை மறுபடியும் வந்து இதுக்கான தீர்வு வரணும் அப்படின்னா 2025 அப்படின்னு இல்லாமல் 2026 இந்த மாதிரி வருஷங்களை கணக்கிடாமல் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில் இது வருமா அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த கேஸ்க்கான ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்கீமில் வெளியே வரப்போகுது. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே பொருந்தும் வகையில் தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணணும், 2026 இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தில் வந்து உடையணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.